வணக்கம் நேயர்களே. உலக சந்தைகள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பினுடைய அனௌன்ஸ்மெண்ட் டாரிஃப்ஸ் ஆன் 3 மேஜிங் அவங்களுடைய பார்ட்னர்ஸில் மெக்சிகோ, கனடா அண்ட் சைனா. ஸோ இதனால் என்னாச்சுன்னா நம்ம ஒரு இம்மீடியட் ரியாக்ஷன் வித் ஷார்ப் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் கீ இண்டெக்ஸஸ்லாம் ஈக்விட்டி இண்டெக்ஸஸ்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமாக விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மெயினாக ஒரு சென்டிமெண்ட் effective in throughout the globe. Okay, the US னுடைய the swift recovery in the stock market பார்த்தோம்னா இன்னொரு ஒரு வாரம் ஆகுமா 10 நாள் ஆகுமாங்கிறது தெரியல. அதாவது ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ட்ரம்ப்போட லீடர்ஷிப் ஸ்டைலில் எல்லாருமே ஒரு கவலைக்கிடமாக பார்க்கிறார்கள். மேலும் இதில் பார்த்தோன்னா இந்த ப்ரொப்போஸ் டேரிஃப்ஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 1.3 ட்ரில்லியனுக்கு கோயிங் டு சேவ். பட் மறுபுறம் 1.2% ஆஃப் யூஎஸ் ஜிடிபி கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கானமியில் இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் உலகம் பூராவும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் மறுபுறம் இந்த டேரிஃபை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொல்லலாம். மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ட்ரேட் டெபிசிட்ல பார்த்தீங்கன்னா சைனா 260 பில்லியன், மெக்சிகோ 205 பில்லியன், கனடா 120 பில்லியன். இன் கான்ட்ராஸ்ட் ஒன்லி இந்தியா பார்த்தோம்னா லெஸ் தென் 50 பில்லியன் ட்ரேடிங் சர்ப்ளஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ்லி கன்சர்ன் ஒரு பிராடர் ஸ்கீம்ல இந்த ட்ரம்ப்போட ட்ரேடு வார் இந்தியாவுக்கும் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுமாரி நம்மளும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்ஜெட்டில் நிறைய இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. அதனால அங்கேருந்து வரக்கூடிய சில மோட்டார் பைக்கினுடைய ப்ரைஸஸும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், லைக் ஹார்லி டேவிட்சன் அந்த மாதிரி. ஸோ அதனால த மூவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இந்தியாவுடைய டார்கெட்டட் கன்சர்ன்ஸ் அதில் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ட்ரேடு ஃபிரிக்ஷன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த குளோபல் ட்ரேடு டென்ஷன் தான் மெயினாக இப்போ ஒரு ஹெட்லைனாக மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்தியா இந்த அந்த விண்டை எப்படி ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு ஷிஃப்ட் இன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய பட்ஜெட்லையும் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. So, better to watch and to trade any lower level. Buy and sell will be the good idea. Happy trading.